இந்த சம்பவம் வந்து 27ஆம் தேதி சம்பவம் நடக்குது. 27ஆம் தேதி அவங்க கைது செய்யப்படுறாங்க. அப்புறம் விட்டுறாங்க. மறுபடியும் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. 28ஆம் தேதி வந்து அவர் வந்து கொடூரமாக தாக்கப்படுறாரு. கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்து போகிறாரு. 29ஆம் தேதி தான் அவர் இறந்துட்டாருங்கிற தகவல் எல்லாருக்கும் தெரிய வருது. 29ஆம் தேதி இறந்து போயிட்டாருன்ற தகவல் தெரிய வந்ததுக்கப்புறம் அது பிரச்சனையாகுது. தொடர்ச்சியாக வந்து அவங்க அப்போ தான் வந்து அவங்க அந்த வீட்டு தரப்பினருக்கு தெரிய வருது. 29ஆம் தேதி இறந்தாருங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் 30ஆம் தேதி வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. 30ஆம் தேதி கைது செய்யப்படுறாங்க. 30ஆம் தேதி அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 30ஆம் தேதி அந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டு 30ஆம் தேதி வந்து சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி வந்து வழக்கு சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. அவங்க அந்த இறந்து போன அடுத்த நாளே சம்பந்தப்பட்ட காவலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதன் பிறகு அவங்க வந்து வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ சிபிஐ எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இங்கே என்ன பார்க்க வேண்டியதுன்னா பென்னிக்ஸ் ஜெயராஜ் வழக்கில் என்ன நடந்துச்சு? சம்பவம் நடந்து ஜூன் 20. அரெஸ்ட் ஆனது எப்போ தெரியுமா? அந்த காவலர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டது ஜூலை 7ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணாங்க. எத்தனை நாள் இருக்குது வித்தியாசம் சொல்லுங்கள்? கிட்டத்தட்ட 17 நாளுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க. அது சிபிசிஐடிக்கு போய் சிபிசிஐலேருந்து சிபிஐக்கு வந்தப்பறம் தான் மேலே கைது நடந்தது. இந்த மாதிரியான சிக்கல்லாம் இப்போ இல்லைல்ல, மாறி இருக்குல்ல. அதனால் இந்த அடித்தது சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அடித்ததெல்லாம் இட்டு நிரப்பவே முடியாது. அது தவறு தான். அது மிகப்பெரிய தவறு. மன்னிக்கவே முடியாத தவறு. மனிதாபிமானமற்ற செயல். நாளைக்கு வந்து இந்த இப்போ இதெல்லாம் கேட்குறாங்கல்ல. இப்போ யாரோ வந்து எக்ஸ்ஆர் ஒய் எங்கே இதை பார்த்துக்கிட்டு இருந்து கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்க நாளைக்கு முதலமைச்சராக தான் இதான் நடக்கும். முதலமைச்சர் சென்னையில் இருக்காரு. அந்த சம்பவம் எங்கேயோ சிவகங்கை மாவட்டத்தில் திரும்புவனம் தப்பிச்சுக்க முடியுமா? சொல்றது கேளுங்க. அது நீங்க எப்படின்னா அவர்னா என்ன சிசிடிவி வச்சிருக்காரு? இல்ல அதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த தண்டனை சரியா? இப்ப நாளைக்கு நீங்களே முதலமைச்சர் ஆனாலும் அது பிரிவென்ட் பண்ண முடியாதுல்ல. பிரிவென்ட் பண்ணணும் தான் நம்ம இவங்க ஆட்சியிலேயே லாக்அப் டெத் நிறைய நடந்திருக்கு. அப்ப அதுல இருந்து எடுத்துக்கிட்ட படிப்பு கேளுங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. போதுமான இன்னொரு விஷயம், ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு சார். அவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரி காவலர்களுக்கும் சரி அவங்க படிச்சு புரிஞ்சுக்கணும்ல. இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் நமக்கு அதான்டா சொல்லியிருக்கான் அப்படிங்கிறதே தெரியாம இருக்காங்களே.